ஜல்லிக்கட்டுக்கான சட்ட முன்வடிவை சட்டமன்றத்தில் கொண்டு வருவதற்கான கூட்டம் இன்று மாலை 5 மணிக்கு நடைபெற உள்ளது. இன்று கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆளுநர் வித்யாசாகர் ராவின் உரையை அடுத்து சட்டப்பேரவை அலுவல் குறித்து முடிவு செய்வதற்கான அலுவல் ஆய்வுக்குழு கூடியது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தனபால், ஜல்லிக்கட்டுக்கான அவசர சட்டத்தை நிரந்தர சட்டமாக மாற்றுவதற்கான சட்ட முன்வடிவை விரைந்து நிறைவேற்றுவதற்காக சட்டப்பேரவை இன்று மாலை 5 மணிக்கு கூட உள்ளதாக தெரிவித்தார். அலுவல் ஆய்வுக்குழு இன்னைக்கு கூடலான்னு, ஏன்னா சூழ்நிலை தமிழகத்தில் இளைஞர்களுடைய வேண்டுகோளை ஏற்று சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, அவசர சட்டம். அதை ஒட்டி இன்றைக்கே நிறைவேற்றணும்னு அரசாங்கம் விரும்பி இருக்குது. எல்லாரும் அதான் விரும்புகிறாங்க, தமிழ்நாட்டு மக்களும். அதுக்காக இன்றைக்கி அந்த கூட்டத்தை ஏற்பாடு 5 மணிக்கு கூடி அந்த சட்டம் நிறைவேற்றப்படுது. நடப்பு கூட்டத்தொடர் பிப்ரவரி 1ஆம் தேதி வரை நடைபெறும் என்று கூறிய தனபால், இறந்த சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர்கள் துக்ளக் ஆசிரியராக இருந்து மறைந்த சோ ராமசாமி உள்ளிட்டோருக்கு நாளை இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என தெரிவித்தார். புதன்கிழமை விடுமுறை என்றும் வியாழக்கிழமை குடியரசு தினம் என்பதாலும் இந்த இரு தினங்களில் சட்டப்பேரவை கூடாது. வெள்ளிக்கிழமை கூடும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என்று தனபால் தெரிவித்தார். சனி ஞாயிறு விடுமுறைக்கு பிறகு திங்கட்கிழமை மீண்டும் சட்டப்பேரவை கூடும் என்றும் புதன்கிழமை வரை கூட்டத்தொடர் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.